மார்க்கெட்டோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. என்ன அப்படின்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. நமக்கு 24,576 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி ஒரு லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவில் வந்துட்டுருக்கு. ஒரு லீடிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மைனஸாக போயிட்டுருக்குங்க. ஏன்னா பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே அப் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. இதை மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, டிசிஎஸ், HDFC பேங்க்கு ஓரளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு பாரத் ஏர்டெல். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா மற்ற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் ஐடிஸ் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிட்டுருக்குங்க. ONGC கவர்மெண்ட் ஸ்டாக் ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படியே. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம டாடாஸ் மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதுவும் ஒரு மைனஸ் போயிட்டுருக்குங்க. இப்போ எடுத்திங்கன்னா நீங்களே எடுத்திங்கன்னா NTPC கவர்மெண்ட் ஸ்டாக்கு நல்லா ஏறிட்டுருக்கு. கொடாக் மஹிந்திரா பேங்க் ஏறிட்டுருக்கு உங்களுக்கு. இதில் அதான் என்டர்பிரைஸ் நல்லா ஏறிட்டுருக்குங்க. சிமெண்ட் செக்டரில் நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதுவும் ஓரளவுக்கு நல்லா ஏறிட்டுருக்கு. போர்ட்ஸ் ஏரியாவும் நல்லா ஏறிட்டுருக்கு உங்களுக்கு. இதில் நீங்கள் சொன்னபடி பார்த்திங்கன்னா கோல் இண்டியா, டைட்டன் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸும் விப்ரோ ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட் கிடைச்சிட்ருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. டக்குன்னு உடனே போய் விழுந்துட வேணாம். நீங்கள் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 சரி மற்ற இண்டெக்ஸ் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி இண்டெக்ஸ் எடுத்திங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒன்று நிஃப்டி 50யோட ஃப்ரான்ஸ் நிஃப்டி தான் உங்களுக்கு. அதில் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இதை மெயின் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குற தாங்க உங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி வாங்கலாம். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 11 மேலே தான் ஆட் ஆகும். ஸோ அதனால் இப்போயே மணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூ வந்ததுன்னா கிடையாது மணி உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஒன்றா நேற்று நீங்கள் மணி ஆட் பண்ணி வச்சுக்கணும், இல்லை இன்றைக்கி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 11 மேலே படிச்சு அப்படின்னா சர்வர் பிஸி ஆகிடும். ஸோ மணி ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. நம்ம போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டுங்க. இன்றைக்கி பார்ப்போம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்மளும் சில ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கும். நான் செபி அட்வைசர் கிடையாது. நல்லா செபி அட்வைஸ் கேட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் பெனிஃபிட் பண்ணலாங்க மக்களே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.